குக் வித் கோமாளியில இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் வாரம் தான். அதாவது அவங்க சமைக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், எலிமினேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரெண்டா தான் நடக்க போகுது. இந்த வாரம் ராமர் பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாத்தையும் கலாய்ச்சி தள்ளியிருக்காரு. அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாக்காப்பாவை பயங்கரமா போட்டு கலாய்ச்சிருப்பாரு. இந்த வாரம் ஸ்பெஷல் கெஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இதய முரளி மூவியோட ப்ரமோஷனுக்காக அதர்வா அவர்கள் அவங்களுடைய டீமோட வந்திருந்தாங்க. இந்த வாரமும் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் டீம் ஆரஞ்சு டீம் சொல்லிட்டு 2 டீம் இருந்திருந்தாங்க. இவங்களுக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரோட்டா மேக் பண்றதுதான். யார் நல்ல பரோட்டா மேக் பண்றாங்களோ அவங்க தான் இந்த அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் டீம் தான் வந்துட்டு இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான எபிசோட்ல அரவிந்த் சங்கீதா கிட்ட, சங்கீதா பரோட்டா போட்டுட்டு இருக்கிறியா, அடுப்பு முதல்ல பத்த வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சங்கீதா இருந்துகிட்டு, நான் பரோட்டா சுட்டுட்டு இருக்கிறத பார்த்தா உனக்கு தெரியலையா, அடுப்பு பத்த வைக்காம பரோட்டா சுட்டுட்டு இருப்பாங்க, உனக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இதை கூட கத்துக்காம இருப்பேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுனிதா இருந்துகிட்டு, நீங்க 2 பேரும் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க. இந்த வாரம் எபிசோட் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுல உங்களுடைய ஃபேவரட் கப்பல் யார் அப்படின்றதையும், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.